கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 48 சிவபுராணம் கேட்டல். அந்தணர் மைந்தர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவன் கோயிலுக்கு தோட்டங்களை நிர்மாணித்து சிவ புண்ணிய காரியங்களையே செய்து வாருங்கள். அந்த சிவ புண்ணியத்தின் மகிமையால் உங்களுடைய மனோ விருப்பங்கள் விரைவிலேயே நிறைவேறும் என்று ஜிதேந்திரர் கூறினார். சுவாமி, நாங்கள் சிறிதும் சுறுசுறுப்பில்லாத முழு சோம்பேறிகளாகவே இவ்வளவு நாட்களும் இருந்து விட்டோம். பிறர் வீடுகளில் அரிசியை யாசகமாக பெற்று உயிர் வாழ்ந்து வரும் நாங்கள் நீங்கள் கூறிய அந்த மகத்தான சிவ புண்ணிய காரியங்களை எப்படித்தான் செய்து நிறைவேற்ற முடியும்? ஆகையால் அதற்கு தகுந்த வழிவகை ஒன்றையும் தாங்கள்தான் எங்களுக்கு கூறி உணர்த்த வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்தணர் பிள்ளைகளே, நீங்கள் சிவ புராணங்களை பக்தி சிரத்தையோடு கேட்டு வந்தாலே போதும். அதன் மூலமாகவே நீங்கள் அளவிட முடியாத புண்ணியங்களை அடைந்து விடுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய மனோ விருப்பங்கள் அனைத்தும் அதன் மூலமாகவே நிறைவேறிவிடும் என்பதும் நிச்சயம். சுவாமி, தாங்கள் இப்படி சொல்வது எங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கிறது. ஆனால் பரம தரித்திரர்களான எங்களால் சிவ புராணங்களை படித்தறிவதற்கு சிறிதளவு பொருள் வசதி கூட இல்லையே. எங்களுக்கு சிவ புராணங்களை சொல்லி விளக்குவதற்கு யார்தான் முன் வருவார்? இப்போது இந்த விஷயத்திலும் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கிறதே என்று கலக்கத்துடன் கூறினார்கள். அந்தண குமாரர்களே, இந்த பட்டினத்திற்கு அருகில் ரிஷிபுரம் என்னும் ஓர் அக்ரஹாரம் இருக்கிறது. அங்கே கலிஜித் என்ற அந்தண சிரேஷ்டர் ஒருவர் வசித்து வருகிறார். அவர் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த தலைசிறந்த சிவ பக்தர்களில் ஒருவராவார். அந்த அக்ரஹாரத்தில் வசித்து வரும் அந்தணர்கள் அனைவருமே சிறந்த சிவபக்தர்கள்தான். அவர்களுக்கு முன்னிலையில் அந்த கலிஜித் என்பவர் தினசரி சிவ புராணங்களை படித்து வருகிறார். அதற்கென்று அவர் ஒருவரிடமிருந்தும் ஓர் அற்ப நாணயம் கூட இதுவரையிலும் வாங்கியதே கிடையாது. அதையும் தவிர அவர் சிவ பக்தர்களுக்கு உணவு படைத்து வருகிறார். ஆகையால் நீங்கள் அனைவரும் அவரிடம் சென்று அவர் மூலமாகவே சிவ புராணங்களை எளிதில் கேட்டறியலாம். உடனே 8 சகோதரர்களும் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு அவருடைய அனுமதியின் பேரில் ரிஷிபுரத்தை நோக்கி விரைந்து சென்றார்கள். அங்கே கலிஜித் என்ற அந்தண பெருமானைக் கண்டு வணங்கி அவருக்கு சீடர்களாகி அங்கேயே சகல சௌபாக்கியங்களோடும் தங்கியிருந்து வரலானார்கள். அவர் சிவபுராணங்களை தினசரி படிக்கும் போதெல்லாம் அதை கேட்டு மகிழ வரும் மற்ற அந்தணர்களோடு அவர்களும் சேர்ந்து கொண்டு பக்தி சிரத்தையோடு அப்புராணங்களை கேட்டு வந்தார்கள். இப்படியாக பரமசிவனின் மேல் அளவு கடந்த பக்தி கொண்டவர்களாக தங்களது குருநாதரையும் வணங்கி பூஜித்த வண்ணமே சிவ புராணங்களை 1 மாத காலம் வரையிலும் இடைவிடாமல் கேட்டு வந்ததின் பயனாக அவர்கள் தங்கள் மனோ விருப்பங்கள் அனைத்தையும் வெகு எளிதில் அடைந்து கரை காணா மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார்கள். மேலும் அவர்கள் கடந்த பல ஜென்மங்களில் செய்து வந்திருந்த பாபங்கள் அனைத்தும் கிருஷ்ண பக்ஷத்தில் சந்திரன் தேய்ந்து மறைந்து கொண்டே வருவது போல் சிறுக சிறுக குறைந்து கொண்டே வந்து அடியோடு அழிந்தும் போய்விட்டன. அதே சமயத்தில்
சுக்லபக்ஷத்தில் சந்திரன் வளர்ந்து பெருகுவது போல அவர்களுடைய புண்ணிய பலன்கள் சிறிது சிறிதாக பெருகி வளர்ந்து கொண்டே வந்தன. இவ்வாறாக பாபங்கள் அனைத்தும் அடியோடு அழிந்து புண்ணியங்கள் மிகுதியாக பெருகிவிட்ட காரணத்தினாலேயே அவர்கள் தாங்கள் விரும்பின அனைத்தையும் அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரலானார்கள். அவர்களில் தீராத நோய்க்கு ஆளாகி துன்பம் அடைந்தவன் தன் வியாதியிலிருந்தும் விடுபட்டு பொன்னைப் போல் பிரகாசமளிக்கும் தேகவனப்பை பெற்று திகழ்ந்தான். மனைவியை அடைய விரும்பியவனோ அந்த ரிஷிபுரத்திலேயே வாழ்ந்து வந்த பெரும் செல்வந்தனான ஒரு கிராம அதிபதியின் 4 புத்திரிகளையும் திருமணம் செய்து கொண்டு ஆனந்த களிப்போடு வாழ்க்கை நடத்தி வந்தான். அந்த கிராம அதிகாரி திரண்ட செல்வத்தை ஸ்ரீதன பணமாக அவனுக்கு கொடுத்திருந்தான். அந்த செல்வங்கள் அனைத்தையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு தன் பட்டினத்திற்கே திரும்பிச் சென்ற அவன் அங்கே தன் மனைவிமார்களோடு நீண்ட காலம் சகல போகங்களையும் அனுபவித்தவண்ணம் வாழ்ந்து வந்தான். அநேக புதல்வர்களை பெற்றெடுத்து வாழ விரும்பியவனோ அந்த தேசத்து மன்னனிடமிருந்து திரண்ட தனங்களை பரிசாக பெற்று அதை கொண்டு ஓர் அழகான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். சிவ புராணங்களை கேட்டதன் மகிமையால் அவளிடமிருந்து அநேக புதல்வர்களை பெற்றெடுத்து மகிழ்ந்தான். கல்வியை அடைய விரும்பியவனோ அங்குள்ள சகல அந்தணர்களைக் காட்டிலும் சகல வித்தைகளிலும் நன்கு கற்று தேர்ந்து பெரிய பண்டிதனாக விளங்கின். கல்விக்கு கடவுளாகிய சரஸ்வதி தேவியும் அவனுக்கு நேரிலேயே காட்சி கொடுத்து அனுக்கிரகம் செய்து மறைந்தாள். அரசாட்சியை அடைய விரும்பியவனோ உலகத்தை ஆளும் ஓர் அரசன் உயிர் திறந்தபோது அவனுக்கு பட்டத்து வாரிசு யாருமே இல்லாத காரணத்தினால் அரசாங்க யானையினால் மாலை போடப்பட்டு அரியணையில் அமர்த்தப்பட்டு விட்டான். இவ்வாறாக சிவ புராணத்தை கேட்டதன் மகிமையால் உலகையே ஆளும் அதிகாரம் பெற்றுவிட்ட அவன் அளவற்ற ஐஸ்வர்யங்களோடு நீண்ட காலம் அரசனாக இருந்து அரசாட்சி செய்து வந்தான். யோக சித்தியில் மனதை செலுத்தி இருந்தவனோ சர்வ மங்களங்களையும் கொடுக்கும் யோகத்தை அடைந்து அதனால் காய சித்தியையும் பெற்றவனாகி தான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் ஒரு நொடி பொழுதில் சென்றுவிடும் சக்தியை அடைந்தான். அவன் கால்விரல் நகம் பட்ட மாத்திரத்திலேயே பூமியில் நடுக்கம் ஏற்படலாயிற்று. கூடுவிட்டு கூடு பாயும் கலையிலும் அவன் தேர்ச்சி பெற்று விட்டான். தன் உடலோடு சிவலோகத்தை அடைய விரும்பியவனும் சிவ புராணங்களை கேட்டதன் மகிமையால் தன் உடம்போடே சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.